இன்னும் அடுத்த 8 மாதங்கள் மிகவும் கடுமையான மாதங்களாக இருக்க போகுது. சவாலான நாட்களாக இருக்க போகிறது. ஏனென்றால் இன்று திமுக பயப்படுவது நமக்கு மட்டும்தான். வேற எந்த கட்சியை பத்தி அவங்களுக்கு பயம் இல்லை, வேற எந்த கட்சியை பத்தி அவங்களுக்கு யோசனையும் இல்லை. அவங்களுடைய ஒரே சிந்தனை இங்க தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு கிராமத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு இடத்திலும் வளர்ந்து கொண்டு எப்படி இதை தடுக்கலாம்னு. இதற்கு முன்னால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாவது ஒரு 8 மாசம் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தார் 200 தொகுதிகள் நாங்கள் ஜெயிப்போம்னு. இப்போ 8 மாசமா, அதாவது விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்திற்கு அப்புறம் எங்கேயாவது இதை பற்றி சொல்ல யாராவது பார்த்துருக்கிறீங்களா? ஏன்னா அவருக்கே தெரிஞ்சு போச்சு, எக்ஸிட் மூட்ல வந்துட்டார். அதனாலதான் ஊட்டியில 7 நாள் மற்ற சுற்றுலாவும் ஒவ்வொரு ஊரையும் எக்ஸிட் மூடுக்கு கடைசி ஆண்டாக முதலமைச்சராக இருக்க போகிறார், அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மோடுக்கு அவரே வந்து விட்டார். அவர்களுடைய ஒரே பிரச்சனை வேற எந்த எதிர்கட்சியையும் அவர்கள் சவாலாக என்று எதிர்கொண்டு விடுவார்கள், ஈஸியா கடந்துருவாங்க, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை தவிர. இந்த வழக்கெல்லாம் கிட்டத்தட்ட அந்த நம்மளுடைய மாநாடுக்கு அப்புறம் நிறைய வழக்குகள் வர ஆரம்பிச்சது. ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் நம்மளுடைய பொதுச் செயலாளர்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப, அண்ணன் இந்த மாதிரி ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு 5 வழக்கறிஞர்கள் நியமிச்சலாமா அப்படின்னு பேசுறப்ப அண்ணன் சொன்னார் 5 இல்ல 10 லிஸ்ட் ரெடியா இருக்குன்னாரு. ஏன்னா அவர் எப்பயும் அப்படின்னா ஃபிங்கர் டிப்பில் வச்சிருப்பார். கிட்டத்தட்ட சட்டமன்றத்திற்கு 10 பேரை ஆல்ரெடி தயார் செய்து வைத்திருக்கிறார் நம்மளுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். இது மட்டுமில்ல, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வழக்கறிஞர் பிரிவுகளை தேர்வு செய்து கையில் வைத்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் 5000த்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை கொண்ட மிகப்பெரிய வழக்கறிஞர் அணியாக இருக்க போகிறது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர். எந்த கட்சிக்கும் இப்படி கிடையாது. அடுத்த நிமிஷம் அங்கே கொண்டு போய் அங்கே வேலை செய்து அதை எடுத்து கொண்டு வர எல்லா விதத்திலும், அதாவது எல்லா கோர்ட்லயும், எல்லா இடத்துலயும், ஜுடிஷியல் கோர்ட்லயும், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும், சீனியர் கோர்ட்லயும், ஹை கோர்ட்லயும் எல்லா இடத்துலயும் மூத்த வழக்கறிஞர்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு அணியாக அண்ணன் தயார் செய்து வைத்திருக்கிறார்.